ஸ்ப்ரிங் லைனில் நியூ ஸ்டடி பிளான் அண்டு நியூ டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது 12/7/2025 தொடங்குது. டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டாவது இருக்கும் குறைஞ்சபட்சம். சில டாபிக் அந்த போயம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது 3 or 4 டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரே ஒரு சில தினங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். ஸ்ப்ரிங் லைனுடைய வீடியோஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், அது நிறையா இருக்கும். அதனால் அந்த ஒரு சில இடங்களுக்கு மட்டும் ஒரு ஹோல் டே கொடுத்துருப்போம். மீதி இருக்கிறது எல்லாமே தினமும் நீங்கள் 2 டாபிக் அல்லது 3 டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் போயம்ஸாக இருந்துச்சுன்னா 4 or 5 எல்லாம் படித்து கூட அதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்தில் படிக்கலாம், 1 மணி நேரத்தில் டெஸ்ட் எழுதலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, இந்த நியூ ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் ஷெடியூலில் என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் 6+1 அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கேன். இந்த 6+1 அப்படிங்கிறதுல அந்த 6 டேஸ் அப்படிங்கிறது நீங்கள் அந்த யூனிட்டுக்காக பயன்படுத்திக்கணும். அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் 7th டேயில் யூனிட் டெஸ்ட் ஒன்று எழுத போகிறீங்க. அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ 6+1 அப்படிங்கிறதுல பிரிச்சிருக்கேன். ஒரே ஒரு யூனிட்டில் மட்டும் 7+1 பிரிச்சிருப்பேன். அப்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு யூனிட்டில் குறைச்சிருப்பேன். 1 or 2 யூனிட்ஸில் மட்டும் 7+1 பிரிச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம 6+ போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் 7+1 பிரிச்சிருப்பேன். மொத்தமாக உங்களுக்கு 70 நாளில் எல்லா 10 யூனிட்டும் நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸாம், நிறையா மார்க் எக்ஸாம் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 2 மார்க் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியான இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். டெய்லி நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம், தினமும் கொடுத்துருக்குற ஷெடியூல் படி டெஸ்ட் எழுதுங்க. திரும்ப சொல்கிறது என்னென்னா, அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் வேற ஒரு இதை படிங்க. வேறு டாப்பிக்கை படித்து அதை நீங்கள் கவர் பண்ணிட்டுருங்க. மொத்தத்தில் நேரத்தை வீணடிக்க வேணாம், சில விஷயத்தை டெப்த்தாகவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6+1 அப்படிங்கிற மெத்தடை தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணால் வெறும் எளிமையாக நீங்கள் வந்து எக்ஸாமை கிராக் பண்ணலாம், ஜாப்புக்கும் போயிடலாம். இந்த மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் தினமும் நீங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். ரொம்ப அழட்டிக்க வேணாம். சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிகே எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. மீதி இருக்கிற எல்லா நேரமும் நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக மட்டும் டைமை ஒதுக்கிக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். நாம் வந்து தேர்வை எதிர்கொள்வது மிக எளிமை. இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கடினமாக ஃபீல் பண்ணுற விஷயத்தை எளிமையாக பாருங்கள். இங்கே எளிமையாக இருக்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு உங்களை வெற்றியை தரும். பயப்படம் இல்லாமல் கடினமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயமுறுத்தும். எளிமை பார்த்துக்குவோம், என்ன ஆயிரும், அவ்வளோதான். இந்த கான்செப்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே லீனியர் மெத்தடை ஃபாலோ பண்ணல, நான் லீனியர் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். 6+1 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஷயம், ஒவ்வொரு யூனிட்டையும் 6+1 பிரிச்சிருக்கேன். 6 டேஸ் அப்படிங்கிறது யூனிட்டுக்காக படிக்க போகிறீங்க. ஒரே ஒரு நாள், அந்த நாள் முழுக்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டு ஒரு யூனிட் டெஸ்ட் எழுத போகிறீங்க 6+1. அதற்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி பிளானில் ஒரே நேர்கோட 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுகிற மெத்தடையும் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா சஃப்லிங் ஆர்டரில் தான் வச்சுருக்கேன் யூனிட்ஸ் எல்லாத்தையும். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நாம் சில லாஸ்ட் யூனிட் நீங்கள் படிக்காமல் போயிட்டு இருக்கும்போது அது வந்து ரொம்ப நெருடலாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து கேள்விகளே வந்துடும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து சப்ளிங் மெத்தடை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதிலே பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டுக்கு அப்புறம் 5th யூனிட்டு, 6th யூனிட்டு, அதுக்கப்புறம் 2nd யூனிட்டு, 9th யூனிட்டு இப்படி பிரிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th and 10th எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக செகண்ட் பார்ட்டில் பிரிச்சிருக்கோம். ஸோ மொத்தமாக இப்படி தான் 2 பிளானில் பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 5 யூனிட் அப்படிங்கிறது 1 5 6 2 9, அதற்கப்புறம் ஒரு 5 யூனிட் அப்படிங்கிறது 3 4 7 8 10 இப்படி பிரிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லா யூனிட்டையும் அந்த 6+1 மெத்தடை எப்படி வந்து டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே 12/7/2025 உங்களுக்கு 4 நோட்டில் ப்ரொலாக் டு த கேண்டிபரி டேல்ஸ் கொடுத்துருக்கும். இதை நீங்கள் கம்மியான வீடியோஸ் தான் இருக்கும், ஸ்ப்ரிங் லைன் யூசர்ஸ்க்கு தெரியும். இதை நீங்கள் ஒரு 5 or 6 5 hours தான் மொத்தமாகவே. அந்த 5 hours நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணி பார்த்துட்டு மெட்டீரியலையும் அந்த 5 hours முடிச்சுட்டு நீங்கள் 4 noon வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் டு த கேண்டிபரி டேல்ஸ் எழுதுறீங்க. ஆஃப்டர்நூனில் த புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் ஒன்லி அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலில் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு 5 hours தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் எழுதுறீங்க.
தினமும் நீங்கள் வந்து நேரத்தை வந்து குறைஞ்சபட்சம் 10 மணி நேரமாவது பயன்படுத்துங்க. இது வந்து வெற்றிக்காக சூட்சமம் இருக்கிறத கொஞ்ச நாள் நீங்கள் கரெக்டாக டெய்லியும் 10 மணி நேரம் பயன்படுத்தினாலே ஜெயிச்சிடலாம். இங்கே எந்த பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 10 மணி நேரத்துக்கு மேலே தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு குறைவாக பயன்படுத்தாதீங்க. நல்லா வெறி கொண்டு படிக்கணும். இந்த இது உங்கள் லைஃப்பை ஒரு தீர்மானிக்கக்கூட ஒரு இடங்கிறதுனால மிகவும் வெறி கொண்டு படிக்கணும். இதுதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறதுல துளியும் நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. துளியும் நீங்கள் வந்து பிசிறில் கீழே வந்துடக்கூடாது. தொடர்ந்து வெறி கொண்டு இருக்கணும். முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த வெறித்தனம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும். சரி, அப்போ 12/7/2025 2 டெஸ்ட் இருக்குது. ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன். இங்கே ஃபோர்நூன் ஆஃப்டர்நூனுக்கும் ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது நான் வந்து பாதிக்காக பிரிக்கிறதுக்காக அப்படி பேசியிருக்கேன். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 மணிக்கு தான் படிக்கவே ஆரம்பிப்பீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, நீங்கள் 11 மணிக்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 o'clock வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் ஆஃப் த கேண்டிபர்டல்ஸ் எழுதிக்கலாம். இன்னொரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு படிக்கிறீங்களா இருக்கீங்க, லெவல் டு லெவல் படிக்கிறீங்க இருக்கீங்க, அதனால் அப்படி சொல்கிறேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு நீங்கள் ஒரு 7 or 7:30 போல் இன்னொரு டெஸ்ட் எழுதலாம். ஸோ அப்போ ஆஃப்டர்நூன் அப்படின்னா மதிய டைம் எழுதணுமோ அப்படிங்கிற மீனிங் கிடையாது. நீங்கள் இருக்கிற அவரை அந்த டேவை 2ஆக பிரிச்சுக்காங்க. ஒரு பகுதி முன்னாடி ஒன்று எழுதுங்க, இன்னொரு பகுதி பின்னால் எழுதுங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 o'clock படிக்கிறீங்க இருக்கிறீங்க அல்லது 4 o'clock படிக்கிறீங்க இருக்கிறீங்களா. நீங்கள் முதல்ல ஒரு 4 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 9 or 10 o'clock போல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டைமில் வந்து இன்னொரு டெஸ்ட்டு அந்த மிடில் எழுதுவீங்க. ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா சிலர் 10 o'clock முடிச்சுட்டு 3 o'clock எந்திரிச்சு படிப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 o'clock வரைக்கும் படிச்சுட்டு மார்னிங் 11 o'clock படிப்பீங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் போய் எந்த சேஞ்சஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி படிக்கிறான், ஒரு டைமில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாதீங்க. குரூப் ஸ்டடியாக இருந்தால் மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. இனிமேல் நம்ம வந்து நிறையா பேசுகிறத விடுவோம். இந்த ஷெடியூல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இங்கே ரெமம்பரன்ஸ் ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ஆஃப் அட்வர்சிட்டி இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 13/7/2025 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் கொடுத்துருக்கிற வீடியோஸ்லேயே அதிகமான வீடியோஸ் அப்படிங்கிறது ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரே நாளில் இது எல்லாத்தையும் படிச்சிட முடியும். நீங்கள் மார்னிங் செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆஃப் ட்ரூத் அண்ட் ரிமம்பரன்ஸ் இந்த ஆர்டரில் படிச்சிட்டிங்கன்னா 4 ஒன்று எழுதிடுவீங்க. அப்புறம் ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் அட்வர்சிட்டி இதில் வந்து நல்லாவே டைம் கிடைக்கும். இது ஆஃப்டர்நூன் எழுதுங்க. ஸோ இதை சரி பாதியாக தான் பிரிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ரெமம்பரன்ஸ், ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு ஒரு 7 மணி நேரம் கூட எடுத்துக்காங்க. ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ஆஃப் அட்வர்சிட்டி இதுக்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஸோ இப்படியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்த டாப்பிக்கை பொறுத்து அந்த ஆல்டர்னேட்டிவை எடுத்துக்காங்க. பட் அந்த தேதியில் நீங்கள் டெஸ்ட் எழுதி இருக்கணும். இதற்கு முன்னாடி எழுதிருந்தால் ஓகே, எழுதாமல் இருக்கீங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதியிருக்கணும். ஸோ இப்போ 13ஆம் தேதி அப்படிங்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னும் வந்து பிரேக் பண்ணோம்னா இன்னும் 2 டாபிக்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஏன்னா டெஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 டெஸ்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ நல்லா பயன்படுத்திக்கணும். ஸோ 12 13 இந்த இதெல்லாம் முடிச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு 14/7/2025 ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் ஆம்பிஷன், புக் ஆஃப் ஜாப். ஸோ ஆஃப் ரிவெஞ்சும் ஆஃப் ஆம்பிஷனும் கம்மியான வீடியோஸ் இருக்கிறது தான். புக் ஆஃப் ஜாபுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஆஃப் ரிவெஞ்ச் படித்து முடிச்சிட்டிங்களா, டக்குன்னு போய் ஆஃப் ரிவெஞ்ச் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்ததாக ஆஃப் ஆம்பிஷனை நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுக்கணும். அதே மாதிரி புக் ஆஃப் ஜாப்பை நீங்கள் வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 3 டெஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து எழுத வேணாம். அந்தந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு போய் எழுதிருங்க. முதல்ல டெஸ்ட்டு என்ன எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனில் 14/7/2025 ஆஃப்டர்நூனில் டாக்டர் ஃபாஸ்டஸ், 15/7/2025 எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் ஒரு ஹோல் டே அப்படியே ஒதுக்கியிருக்கேன். என்னென்னா இது ஒரு நியூ டாபிக். இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸில் இந்த 2025 வரக்கூடிய இந்த பிஜிடிஆர்பியில் இது ஒரு நியூ டாபிக் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஹோல் டே ஒதுக்கிட்டோம். ஸோ 15/7/2025 அந்த தேதி அந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு டைமில் எழுதி முடிச்சிடுங்க. நைட்டு 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அந்த தேதிக்கு அப்புறம் அங்கே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்க வேணாம். எழுதுறீங்கனாலும் ஸ்ப்ரிங் லைனில் எழுதுறதுக்கு அனுமதிப்போம். பட் ஆனால் நீங்கள் அந்த தேதியில் முடிச்சுக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் ரூலர். உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் அதை சொல்லிடுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் த நெக்ஸ்ட் an apology ஃபார் போயட்ரி, புரொத்தாலமியன், 16/7/2025 இதை நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்களோ பிரிச்சுக்கலாம். அதனால தான் 4 ஆஃப்டர்நூன் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அப்பாலஜி ஃபார் போயட்ரி கொஞ்சம் அதிகமானது இருக்கும் படிக்கிறது.
புரொத்தாலமீன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 7 அல்லது 8 மணி நேரம் அப்பாலஜி ஃபார் போயட்ரி பயன்படுத்திட்டு புரொத்தாலமீனுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பயன்படுத்தி முடிச்சிருங்க. அதே மாதிரி தான் ஸ்பானிஷ் ட்ராஜடியும் எபித்தாலமீன். இதற்கு முன்னாடி புரொத்தாலமீன் எபித்தாலமீன் ஒன்றா சேர்த்து போட்டிருப்போம். இது ரெண்டையும் நான் பிரேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு பெரிய டாபிக் படிச்சுட்டு கூடவே சின்ன டாபிக் படிக்கிற ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் புரொத்தாலமீனில் என் அப்பாலஜி ஃபார் போயட்ரியோட ஆட் பண்ணிட்டேன். அதற்கப்புறம் ஸ்பானிஷ் ட்ராஜடியோட எபித்தாலமீன் ஆட் பண்ணியாச்சு. 17/7/2025 இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி இந்த ஹோல் டேவை பயன்படுத்தி இந்த ரெண்டையும் முடிச்சுக்காங்க. எபித்தாலமீன் ஸ்பானிஷ் ட்ராஜடி ரெண்டையும் சேர்த்து 17/7/2025 உங்களுக்கு ஒரு யூனிட் டெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். 18/7/2025 ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹோல் டேவை கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது டாபிக் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அப்படி கொடுத்தோன்னா ரிவிஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முழு நாளை ஒப்படைச்சிருக்கேன். நீங்கள் காலையிலேருந்து அல்லது ஒரு 6 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் ஒரு முறை ரீகால் பண்ணிடணும். ரீகால் பண்ணிவிட்டு அந்த நாள் எண்ட் ஆஃப் த டேயில் 18/7/2025 அந்த டே எண்ட் ஆஃப் த டேலையோ அல்லது நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூனிட் 1க்கான யூனிட் டெஸ்ட்டாக எழுதி முடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் ஒரு முறை படித்து ஒரு ரிவிஷன் பண்ணி ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதியாச்சு 18/7/2025 அப்படிங்கும்போது. ஓகே, கிட்டத்தட்ட 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே இந்த 7 டேஸில் ஒரு யூனிட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்க. ப்ராப்பராக ஸ்பீடாக படிச்சுட்டு இருக்கணும். இங்கே மெல்லமாக நகரக்கூடாது. வேகம் தான் முக்கியம். அதுதான் வெற்றியை தீர்மானிக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் சில டாப்பிக்கெல்லாம் நான் இன்னும் படிக்க முடியல சார், பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தள்ளியெல்லாம் போடக்கூடாது. இங்கே ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய காம்படிஷனில் ரொம்ப ஆபத்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதற்கப்புறம் ஷேக்ஸ்பியனுடைய யூனிட் 5க்கு வரோம். இங்கே எல்லா நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் தான். உங்களுக்கு அப்படியே ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அப்படியே ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் இந்த யூனிட்டை வந்து வடிவமைச்சிருக்கேன். இங்கே லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெம்பஸ்ட் எடுத்துகிட்டு அதை முழுக்க டீட்டெயில்டாக பார்க்கணும். ஆல்ரெடி எழுதிருக்கீங்கன்னா இந்த நாளில் வேறு அட்வான்ஸாக இருக்கிற டாப்பிக்கு படிச்சுட்டு இருக்கணும். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட மைண்டுக்கிட்ட சொல்லிடணும், நான் சொல்கிறது நீ கேள் அப்படின்னு தான் உங்கள் மைண்ட்கிட்ட சொல்லணும். உங்கள் மைண்ட் என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே உங்களை வந்து திசை திருப்பிகிட்டே இருக்கும். இப்படி வேணா போய் இன்றைக்கி இப்படி படிக்காத, வேறு மாதிரி படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் மனசை கேட்டு எந்த வேலையும் செய்ய வேணாம், உங்கள் மூளையை கேட்டு வேலை செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சமயம். உங்கள் மூளை மட்டும்தான் முடிவெடுக்கணும். டெம்பஸ்ட் அந்த நாள் முழுக்க படிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லைன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும், கொட்டேஷன்ஸ் வரும். அதனால் ஃபுல் டேவை நல்லா படிங்க. படிச்சுட்டு 19/7/2025 டெம்பஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நல்ல டைம் இருக்கும் இந்த 5th யூனிட்டுக்கெல்லாம். மெசர் ஃபார் மெசர் 20, ஒத்தெல்லோ 21, கிங் லியர் 22. ஸோ தினமும் ஒவ்வொன்றா படிக்கும்போது 4 டேஸில் 4 டாபிக்ஸ் முடிச்சாச்சு. 23rd சானட்ஸை 2ஆக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பாதி சானட்ஸ், அதுக்கப்புறம் பாதி சானட்ஸ் பிரிச்சிருக்கோம். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சானட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே படிச்சிருக்கு ஸ்பீடாக. ஏன்னா ஒரு சானட்ஸ் இன்னொரு சானட்டுக்கு தொடர்புடையதாக இருக்கும். தொடர்புனா எந்த ஒரு லிங்க் இருக்காது, கண்டென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகும். அது எதுக்காக சொல்கிறேன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு பயன்படும். எந்த சானட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு சானட் தெரியும், அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு பயன்படும். அதுக்காக எல்லா சானட்ஸும் படிச்சுட்டு 23/7/2025 போது சானட்ஸில் 2 விதமான டெஸ்ட் கொடுத்துருப்போம். 2 டெஸ்ட்டும் எழுதிடுறீங்க. ஸோ 24/7/2025 இந்த ஹோல் டேவை பயன்படுத்தி யூனிட் 5 காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட், அதாவது யூனிட் டெஸ்ட்டை ஒன்று எழுதுறீங்க. ஸோ இப்போ 24ஆம் தேதி அப்படிங்கும்போது நீங்கள் யூனிட் 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட் 6க்குள்ளே வரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் டெஸ்ட் இருக்குது. நான் உங்களுக்கு தேதி தான் ஒன்றா கொடுத்துருக்கேன்னா தவிர, ஒரே நாள் கொடுத்துருக்கேன்னா தவிர, ஆனால் டெஸ்ட் எழுதுறது எல்லாமே இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட். ஃபஸ்ட்டு பிரிட்ஜஸ் படிக்கிறீங்க, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. மெண்டிங் வால் படிக்கிறீங்க, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. பிரிட்ஜஸ் அண்ட் மெண்டிங் வால் 2 பேருக்கு சேம் ஆத்தரா, அதனால் இது 2ஐயும் சேர்த்தியாவது ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பேரோ 1 எழுதுறீங்க. பிரம்மா, அவுட் ஆஃப் த கிராடல் எண்ட்லெஸ் ராக்கிங், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் பிரிச்சிருக்கிறது உங்களுக்கு வந்து புரிதலுக்காக எளிமைப்படுத்துறதுக்காக தான். ஒரு வேலை இல்லையா, பெர்ச்சஸ் மெண்டிங் வால் ஸ்பேரோ ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் 3 தனித்தனியாக டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் பிரம்மா அவுட் ஆஃப் த கிராடல் இதை 2ஐயும் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஆஃப்டர்நூனில் எழுதலாம். ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன் ஏஎன் மைண்டில் வச்சுக்கணும். 26/7/2025 இந்த ஃபுல் டே கிடையாது. ப்ரொலாகுக்கு முழு நாள் ஒதுக்கலை. ப்ரொலாக் அப்படிங்கிறது 26ஆம் தேதியும் இருக்குது. அதே தேதியில் ஆன்டி சஃப்ராஜிஸ்ட்டும் 26ஆம் தேதி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல டைம் கொடுத்துருக்கேன். ப்ரொலாகுக்கும் ஆன்டி சஃப்ராஜிஸ்ட்டுக்கும்
ரெண்டு டாபிக்கு ஹோல் டே ஒதுக்கியிருக்கேன். இது ரெண்டும் வந்து புது டாபிக் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டுக்கும் ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். கேள்வி வரக்கூடிய ஏரியாவும் இது முக்கியம். ஸோ அதனால் ஹோல் டேல நீங்கள் நான் பாதியாக படித்து நான் படித்தா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் 27/7/2025 இதில் பாருங்கள் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ரெண்டு டாபிக்ஸாக எடுத்துக்காங்க. கேம்பிரிட்ஜ் லேடிஸும் ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட்ஸும் ஃபோர்நூன், நோபல் பிரைஸ் அக்ஸ்டன் ஸ்பீச்சும் அமெரிக்கன் ஸ்காலரும் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த வகையில் பிரிச்சுட்டு 27/7/2025 இந்த டாபிக் முடிச்சிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட்டு பிலோவ்டு டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன் 28/7/2025 ஒரு டாபிக் ஆல்ரெடி படித்து பழக்கமாக இருக்கும். ஒரு டாபிக் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இதை வந்து எந்த டைம் எப்படி ஒதுக்குறீங்களோ அது மாதிரி ஒதுக்கி 28/7/2025 இது ரெண்டையும் முடிச்சிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட்டு 29/7/2025 ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைருக்கு ஒரு நாள் ஒதுக்கிட்டேன். ஏன்னா ஸ்ப்ரிங்லைனுடைய மெட்டீரியல் அடிப்படையிலையும் ஸ்ப்ரிங்லைனுடைய வீடியோஸ்னுடைய அடிப்படையில் ஒதுக்கியிருக்கேன். இதில் ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது 10 வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ 10 மணி நேரம் வராது, ஒரு 7 மணி நேரம் தான் வரும். ஸோ அப்போ ஹோல் டேவை பயன்படுத்திட்டு 29/7/2025 ஸ்ட்ரீட் கார் நேம் டிசைரை முடிச்சிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட் தி நேம் சேக் வேர் ஐ லிவ்டு அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் 30/7/2025. இந்த 30/7/2025 மட்டும் 3 விதமான டெஸ்ட் இருக்கும். ஸோ ஷெடியூலை ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். இதை வந்து உங்களுக்கு வந்து இதனுடைய பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேம் சேக்கு வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் எம்பரர் ஜோன்ஸ் இது எல்லாமே 30/7/2025. இப்போ 31/7/2025 யூனிட் 6 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே முதல் 3 யூனிட்டை, அதாவது நாம் கொடுத்துருக்கிற சிலபஸ் அடிப்படையில் ஸ்ப்ரிங்லைன் கொடுத்துருக்கிற டெஸ்ட் பேட்டர்ன் அடிப்படையில் 3 யூனிட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி ஸ்ப்ரிங்லைன் யூசர்ஸ்க்கு தெரியும், இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் 5th யூனிட்டு 6th யூனிட்டு கம்ப்ளீட்டாகவே நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணி யூனிட் டெஸ்ட் மட்டும் எழுதினாலே போதும். ஸோ நீங்கள் இந்த டைமில் மற்ற யூனிட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருங்க, டெப்த்தாக பார்த்துட்ருங்க. உங்களுக்கு செம்ம சான்ஸ், இது நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பேர்டன் அவங்க இறக்கி வச்சுருக்கிறீங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து தேர்த்திக்கிறதுக்கே இது நல்ல சௌரியமாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மற்ற டாபிக் படிச்சிருக்கீங்கன்னா அதற்கு அடுத்தது வரும்போது இன்னும் எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் பதட்டமும் பயமும் பட வேண்டியதில்லை, எளிமையாக வந்து ஜெயிச்சிடலாம். ஓகே, 31/7/2025 போது 3 யூனிட்டை முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் 2க்குள்ளே வரும். இப்போ இதில் வந்து பாருங்கள், லைஃப் ஆஃப் மில்டன், பேரடைஸ் லாஸ்ட் புக் 9. நம்ம ஆல்ரெடி பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு மில்டனுடைய பயோகிராஃபி பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்து கூடவே வச்சுருக்கோம். அதற்கப்புறம் பார்த்தோன்னா அதே தேதியில் வந்து பார்த்தோன்னா 1/8/2025 டூகிஸ் காய் மிஸ்டர்ஸும் தி கனானிசேஷனும் கொடுத்துருக்கும். ஸோ இதில் பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்கள் இதை முடிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 4 1 ஆஃப்டர்நூனாக தான் பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். சார் நான் வந்து டூகிஸ் காய் மிஸ்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன், அதனால் நான் டெஸ்ட் எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். அந்த தேதியில் 4 டாபிக் இருக்கா, நீங்கள் எந்த ஆர்டர் வேணால் மாற்றிக்காங்க, டெஸ்ட்டு ரெடியாக தான் இருக்குது. மொத்தத்தில் அந்த 4 டாப்பிக்கை முடிச்சிடணும், இதை புரிஞ்சுக்கணும். அந்த நெக்ஸ்ட் 22/8/2025 ரேப் ஆஃப் த லாக்கு அப்சலம் அண்ட் ஆக்கிடோபல் இதை எழுதுறீங்க. 4 நோட்டில் தான் கொடுத்துருக்கோம். எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச்சார்ஜ் அப்படிங்கிறது அதே 2/8/2025 கொடுத்துருக்கோம். ஸோ இதிலோட முடியல கலிவர் ஸ்டாவல்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் 2/8/2025. ஸோ 2/8/2025 மொத்தம் 4 டாபிக் கொடுத்துருக்கோம். இதையும் அப்படி தான் ரேப் ஆஃப் த லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்சலன் ஆர்கிடெபிள் அதை கூட ஆட் பண்ணி 4 நோட்டில் வச்சுருக்கேன். எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச் இருக்கும், ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். கலிவர் ஸ்டாவல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஆனால் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் புரிஞ்சு டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா போதும். மொத்தம் 4 டெஸ்ட்டு முடிச்சிடுறீங்க. ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது வீடியோஸ் நம்மளது அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோக்கு மேலே இருக்கிறதுனால ஒரு நாள் முழுக்க கொடுத்துட்டேன். இந்த 3/8/2025 ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வே ஆஃப் த வேர்ல்ட் ராபின்சன் க்ரூசோ இது ரெண்டையும் சேர்த்து 4/8/2025. ஆல் ஃபார் லவ் 5/8/2025. ஆல் ஃபார் லவ்வுக்கும் தனியாக ஒரு நாள் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் வந்து வேற ஒரு மெட்டீரியலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆல்ஃபர் லெவலுக்கு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப் அப்படிங்கிற மாதிரி, அதனால நீங்கள் அந்த நாளை நீங்கள் வந்து வேற ஒரு டாப்பிக்கை சேர்த்து பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஆல்ஃபர் லெவல் ஸ்ப்ரிங்லைனுடைய மெட்டீரியலும் சரி, ஸ்ப்ரிங்லைனுடைய கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாள் அப்படிங்கிறது முழுமையாக கொடுத்துருக்கேன். ஸோ இதோட 5/8/2025 போது ஆல்ஃபர் லெவல் வரைக்கும் முடிச்சிடுறீங்க. சி ஸ்டூப்ஸ் டு கான்குரும் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸும் 6/8/2025.
ஃபோர்னூன் ஆஃப்டர்நூன். இதில் நீங்கள் நேரத்தை வீணடிக்கவே கூடாது. நேரத்தை வீணடிச்சிங்கன்னா அதில் ஒரு டாபிக் அப்படியே மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நேரத்தை வீணடிக்காமல் படித்தா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். யூனிட் 2க்கான யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 7/8/2025 ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 7/8/2025 யூனிட் 2 முடியுது. இப்போ இங்கே இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் யூனிட் படிச்சிங்க, 5வது யூனிட் படிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்து 6வது யூனிட் படிக்கிறதுக்கும் 2வது யூனிட் படிக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே மட்டும் நிறைய ஒரு கண்டென்ட் பார்த்தா நிறைய தெரியும், டெஸ்ட்டும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இது ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த யூனிட் 9ல் 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். ஸோ 6 நாளில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பாகத்துக்கும் 2 நாள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். ஸோ 8/8/2025 இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிருங்க. அதே மாதிரி க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி, ஃபாரின் லாங்குவேஜ், சேஞ்ச் இன் மீனிங், இதெல்லாம் சேர்த்து 8/8/2025. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அண்ட் இங்கிலீஷ் லெக்சிகன், இதெல்லாமே அது கூடவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பைபிள் மற்ற ஆத்தர்ஸ், இதெல்லாம் 9/8/2025 முடிச்சுக்கிறீங்க. இங்கே ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னா, இங்கே நீங்கள் டாபிக் வைஸாக இங்கே நீங்கள் வந்து இருக்கவே கூடாது. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், மிடில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், மாடர்ன் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ அப்போ கண்டென்ட்டை நான் இதுக்குள்ளேயும் கொடுத்துருப்பேன். அதுக்கான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி இடத்துல போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் படிங்க. ஒரு 2 days இருக்குதுன்னா கொஞ்சம் சேர்த்து படிச்சிங்கன்னா இது புரிஞ்சிக்கும். ஒரு முறை நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும். அங்கங்கே மெர்ஜாக இருக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் ரீகால் பண்ணி எழுதணும். ஸோ 8 and 9 இந்த 2 நாளில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் க்ரோத் அப்படிங்கிறது முடிச்சிடுறீங்க. அந்த லிங்குவிஸ்டிக் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பார்ட்டு தான். அதெல்லாம் கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் க்ரோத்தை கம்பேர் பண்ணும்போது லிங்குவிஸ்டிக் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதில் இங்கிலீஷ் பொனட்டிக்ஸ், பொனாலஜி, இதில் பொனட்டிக்ஸ் அண்ட் பொனாலஜி மட்டும்தான் அதிகமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நிறையா கண்டென்ட் கொடுத்துருப்பேன். மீதி எல்லாமே இருக்கிறதே இயல்பாகவே அது கண்டென்ட்டே கம்மி தான். பட் என்னென்னு பார்த்துக்கங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை கவனிச்சிக்கணும், படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அப்போ 10/8/2025 இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். நீங்கள் எந்த அடிப்படையில் எவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்போ இங்கிலீஷ் பொனட்டிக்ஸாக நிறையா இருக்கும், அதே வேர்டு ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வேர்டு ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்க்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்குறீங்களா, இங்கிலீஷ் பொனட்டிக்ஸ் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கிக்காங்க. அந்த மாதிரி பிரிவினையில் பிரித்து ஒரு ரேஷியோவை கரெக்டாக கொண்டு வந்து இந்த 10/8/2025 இது இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 and 6 இருக்குது. டயலக்ட் அண்ட் இடியலக்கோட சேர்த்துனோம்னா 6 இருக்குது. இது எல்லாமே 10/8/2025 முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 11/8/2025 டிஜி கிராமர். அதாவது இங்கே ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா முழுக்க கிராமர், டிஜி கிராமர் அப்படிங்கிறதே ஒரு டாபிக் தான். ஸோ ட்ரெடிஷ்னல் கிராமரு, ஜெனரேட்டிவ் கிராமர் 2 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து படித்தாலே போதும். டீப் ஸ்ட்ரக்சர், அப்ளைடு லிங்குவிஸ்டிக்ஸ், அதை தனியாக வச்சு பாருங்கள். ஸோ அப்ளைடு லிங்குவிஸ்டிக் அதை தனியாக வச்சு ஒரு தனியாக டெஸ்ட் எழுதுங்க. மீதி இருக்கிறது டிஜி கிராமர், டீப் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய கருத்துக்கள் தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. 11/8/2025 இந்த லிங்குவிஸ்டிக்ஸும் முடிஞ்சிருது. அந்த நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம், நல்லா பயன்படுத்திக்கணும். இப்போ இஎல்டி இங்கே யூனிட் 9 3 பிரிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் 2 நாள் தான் ஒதுக்கியிருக்கேன், புரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இஎல்டியும் செகண்ட் லாங் அக்விசேஷனும் இது 12/8/2025. டிசைனிங் சிலபஸ் அண்ட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் எவலேஷன் 13/8/2025. இதையும் 4 1/2 ஆஃப்டர்நூனாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் படித்தாலே போதும். இதில் மெமரிஸ் பண்ணுறதுக்கான பகுதிகள் ரொம்ப அதிகமாக இல்லை. பட் வாட் இஸ் வாட்னு சொல்லி ஒரு டைம் படித்தாலே அதுவே மெமரி பண்ணுறதுக்கு சமமாயிரும். ஏன் அப்படின்னா ஒரே கான்செப்ட் பல இடத்துல வந்துட்டுருக்கோம், நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம 2 days படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான டைமே இதில் இருக்கும். பட் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் டீச்சிங் அப்படிங்கிறதோட இந்த 3 பாகமும் முடியுது யூனிட் 9ல். இப்போ யூனிட் 9 எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறோம், ஒரே ஒரு நாளில் வைக்கிறோம். பட் ஆனால் நான் என்னென்னா இந்த இடத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதுக்கு முன்னாடி ஒன்று ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தனியாக ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தனாலும் அப்படியே அதையும் எழுதிருங்க. ஏன்னா ஆல்ரெடி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதை தனியாக எழுதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று கொடுத்துருக்கேன்னா அதையும் எழுதுங்க. அங்கே எவ்வளோ டெஸ்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் நீங்கள் எழுதிடுங்க. யூனிட் 9 அப்படிங்கிறது இந்த தேதியில் 14/8/2025 கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ ஃபாஸ்ட் ரிவிஷன், ஃபாஸ்ட்டாக நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்குள்ளே வரும்.
எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நான் லீனியரில் போயிட்டுருக்கோம். நம்ம எக்ஸாம் ஜோனில் சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் அது போட்டுட்ருக்கோம். ஓகே, 15/8/2025 இம்மார்டலிட்டி ஓடு டின்டின் நேப டிஜெக்ஷன். அதற்கப்புறம் 16/8/2025 நைட்டிங்கல் ஓஸ்மாண்டியஸ் அடோனிஸ் உப்ளகார். இது 16/8/2025 இது முடிஞ்சிருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் எஸ்ஐஸ் ஆஃப் எலியா, அதாவது ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஒரு நாள் முழுக்க அது மட்டும்தான். அதில் எஸ்ஐஸ் ஆஃப் எலியாவிலேயே கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், சவுத் சி ஹவுஸு, ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ், இது எல்லாமே 17/8/2025 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸும் ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸும் 18/8/2025 கொடுத்துருக்கோம். இதில் ஒரு டாபிக் பெருசாக இருக்கும், ஒரு டாபிக்கு சிறுசாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணி ரேஷியோவாக டிவைட் பண்ணி பிரித்து இதை முடிச்சிருங்க. அதற்கப்புறம் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியும் உதரிங் எய்ட்ஸ். ஒரு மார்னிங் செஷனில் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. உதரிங் எய்ட்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. என்னென்னா ஸ்டோரி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப வந்து நெருக்கடியாக இருக்காது, கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். பட் ஆனால் சமயோஜிதமாக நீங்கள் அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரொமேத்தியஸ் அன்பவுண்டு ப்ரெல்யூட் புக் 1 20/8/2025. அந்த நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான யூனிட் டெஸ்ட்டு 21/8/2025 எழுதி முடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ 21/8/2025 போது யூனிட் 2 அப்படிங்கிறது யூனிட் 3 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ யூனிட் 4 இருக்கிறதுலே யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா நிறைய நியூ டாபிக்ஸ் அப்படிங்கிறது யூனிட் 4 தான் இருக்குது. அதாவது நியூ சிலபஸ்னுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 4 நிறைய நியூ டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி இப்போ பிரிச்சிருப்பேன் அப்படின்னா, ஆல்ரெடி முடிச்சிருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நம்மளது ஸ்ப்ரிங் லைனில் நீங்கள் டெஸ்ட் வரைக்கும் எழுதிருப்பீங்க. முடிச்சது எல்லாத்தையும் நான் முன்னாடி வச்சிருப்பேன், முடிக்காத எல்லாத்தையும் நான் பின்னாடி வச்சிருப்பேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எழுதின டைமில் நீங்கள் முடிக்காத டாபிக் இருக்குதுன்னா நீங்கள் படிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மெத்தட் இங்கே கொடுத்துருக்கேன். மதர் கேரேஜ் அண்ட் ஹெர் சில்ட்ரன், ரைடர்ஸ் டு த சி, டாப் கேர்ள்ஸ் ஒரு நாள் ஒதுக்கியிருக்கோம். ஒவ்வொன்றும் நீங்கள் 3 மணி நேரம் ஒதுக்குனா கூட 3 டெஸ்ட்டையும் நீங்கள் படித்து டெஸ்ட்டு எழுதி முடிச்சிடலாம். ஸோ வெரி சிம்பிள், படிக்கலாம், ரீகால் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க ஒரு நாள் முழுக்க. இது இப்போ நம்ம இது வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்னா நமக்கு டேஸ் இல்லை. அதனால தான் இப்படி கொஞ்சம் யூனிட் 4 இதே பேட்டர்ன்லேயே போட்டிருக்கோம். 6+1ங்கிறதுலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மில்லான் த ஃப்ளாஸ் ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி 23/8/2025. மேயர் ஆஃப் கேஸ்ட்பிரிட்ஜ் லுக் பேக் இன் ஆங்கர் 24/8/2025. மிஸ்ஸஸ் டாலவே யூ அன் ஆட்டம் பாம் 25/8/2025. இங்கே பாருங்கள் ஹார்ட் டைம்ஸு, தாட் ஃபாக்ஸு, அதேமாரி லெக்சர் ஷேக்ஸ்பியரினுடைய லெக்சர் 3 இது எல்லாத்தையும் சேர்த்து 26/8/2025 கொடுத்துருக்கோம். அந்த நெக்ஸ்ட் இதுதான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த யூனிட் 4ல். டோவர் பேஜி, ஸ்காலர் ஜிப்சி, ஆண்ட்ரோ டெல்சாட்டோ, யூலிசஸ், பைசாண்டியம், இது எல்லாமே ஒரு நாள் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி படிச்சிங்கனாலே இதை முடிச்சிடலாம். ஒரு நாள் போதுமானதான். காட்ஸ் கிராண்டியர் த அன்னோன் சிட்டிசன், வேஸ்ட்லேண்ட், இதற்கு 28/8/2025 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி அதை பிரிக்கிறீங்களோ அதை பொறுத்து 4 1 ஆஃப்டர்நூனா பிரிச்சுக்கலாம். 2 பாகமாக பிரிச்சுக்கங்க அப்படிங்கிறது தான். இப்போ யூனிட் 4க்கான யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 29/8/2025 எழுதுறீங்க. ஸோ இப்போ யூனிட் 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. இப்போ அகைன் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இங்கே நமக்கு வந்து டாபிக்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படின்னா ஒரு யூனிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ், அதாவது லிங்குஸ்டிக் அப்படிங்கிற யூனிட் 9, லிங்குஸ்டிக், இஎல்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் க்ரோத், இது ஒன்று. 2வது யூனிட் 4, 3வது யூனிட் 7. இதில் தான் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். பட் ஆனால் சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் கீதாஞ்சலி தவிர மீதி எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஸோ கீதாஞ்சலிக்கு மட்டும் ஒரு நல்ல டைம் ஒதுக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டாபிக் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க, ரீகால் பண்ணி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். குட் பை பாரி டு மிஸ் புஷ்பா, அவர் கஸ்ட் நன்றி, என் இன்ட்ரடக்ஷன் எ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. அதற்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 30/8/2025 இது முடிக்கிறீங்க. என் ஆட்டோபயோகிராஃபி, ஆங்கிலேஷன் ஆஃப் ஆங்கிலேஷன் ஆஃப் கேஸ்ட், கூலி 31/8/2025. இதில் கூலி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரி லைக் பண்ணி படிக்கிறது தான், ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒன்ஸ் பார்த்துட்டாலே போதும். கேள்வி எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமானதாக தான் இருக்கும், பட் ஆனால் டெப்த்தாக புரிஞ்சு வச்சுக்காங்க. என் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1/9/2025. அதே மாதிரி ஹயவதனாவும் 1/9/2025 தான் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். அப்போ 1/9/2025 என் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், ஹயவதனா. நெக்ஸ்ட் 2/9/2025 சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், ருடாலி டான்ஸ் லைக் எ மேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு மெத்தடில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை. ஈஸியாக அந்த அன்றைக்கி முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீச்சிங்கோடைய கண்டென்ட் பேஸ் படி பார்த்தோன்னா வீடியோஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 9 வீடியோ 10 வீடியோலாம் இருக்காது. ரொம்ப அதுக்கு கீழே 3 உள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக முடிச்சுக்கலாம் 2/9/2025. ஸோ யூனிட் 7ல் இந்த பகுதியை முடிச்சுக்கிறீங்க. இப்போ
காமன்வெல்த் லிட்ரேச்சருக்குள்ள வரீங்க. ஸோ இந்த போயம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 3/9/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. சாங் ஆஃப் ஹோப்பு, வால்டிங் மெத்தில்டா, த டெலிஃபோன் கான்வர்சேஷன், டையிங் ஈகிள் அண்ட் கூலா, த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா, இதெல்லாம் சேர்த்து 3/9/2025. ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். பார்த்தா எண்ணிக்கையில் பார்த்து நிறையா இருக்கும். நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க தெரியுமா? முதல் போயத்தை அந்த அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அந்த டேவில் முதல் போயத்தை ரொம்ப நிதானமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ முதல் போயம் மட்டும்தான் நல்லா படிச்சிருப்பீங்க. மிச்சம் இருக்கிற போயம் எல்லாமே அரிபரியாக படித்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆரம்பத்துல இருந்தே ஒரு போயத்துக்கு எவ்வளோ நேரம் மணி நேரம்னு சொல்லி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 1 மணி நேரமா, ஓகே 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும், அது டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டேவில் இந்த இருக்கிற எல்லா போயம்ஸும் முடிச்சிடலாம். அந்த நெக்ஸ்ட்டு காட்ஸ்லா வர்சஸ் போஸ்ட் கலோனியல், திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டு, க்ரை த பிலோவ்டு கண்ட்ரி, 4/9/2025. இந்த இடம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் படிச்சுக்கணும். ஏன்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுக்கணும். வாஸ் த லைன் ஜுவல், 5/9/2025. த எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ ஸ்டாலன், இங்கே புரிஞ்சுக்கணும். வாஸ் த லைன் அண்ட் த ஜுவல்லும் சரி, த எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ ஸ்டாலன், இது எல்லாமே சேர்த்து 5/9/2025 வச்சுருக்கேன். ஏன்னா இந்த யூனிட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸே அமையல. ஸோ அதை புரிஞ்சுட்டு தான் ஒரு ஹெக்டிக்காக கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக 2 மணி நேரம் பயன்படுத்துனீங்கனாலே 8 மணி நேரம் ப்ளஸ் 2 ஹவர்ஸில் எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதி பார்க்குறக்கு, அப்போதைக்கு எழுதி பார்க்குறக்கு பயன்படுத்திட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 5/9/2025 7வது யூனிட் வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் முடிச்சாச்சு. 6/9/2025 யூனிட் 7க்கான யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. A+B கொடுத்துருக்கேன். இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷும் காமன்வெல்த் லிட்ரேச்சர் சேர்த்து யூனிட் டெஸ்ட் 6/9/2025 எழுதுறீங்க. ரீகால் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இப்போ லிட்ரரி கிரிட்டிசிஸ்டுக்குள்ளே வரோம். இங்கே அப்படின்னா ஒரு நாளுக்கு 2 டாபிக் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பொயட்டிக்ஸ், எஸ்ஏ ஆஃப் ட்ராமட்டிக் பொயசி, 7/9/2025. பயோகிராஃபி லிட்ரரியா சாப்டர் மட்டும் பார்த்தா போதும். கொடுத்துருக்க ஒரு சாப்டர் 14வது சாப்டரும் 17வது சாப்டரும், இதை மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் டெஸ்ட் எழுதின போதும். மற்றதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. மீதி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் 8ஆம் தேதியிலே மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ் இருக்குது. 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங், 9/10/2025. இது கூடவே ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ஐரனி ஆஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சரும், டென்ஷன் இன் போயட்ரி, டுவர்ட்ஸ் ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ், இதெல்லாம் சேர்த்து 10/9/2025 கொடுத்துருக்குது. இந்த 8வது யூனிட் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான டாபிக்ஸ் பழைய டாப்பிக்கே தான். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணியிருந்தாலே போதுமானதாக தான் இருக்கும். பயப்பட வேண்டியது இல்லை. 8வது யூனிட் பொறுத்த வரைக்கும் நியூவாக வந்திருக்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். டென்ஷன் அண்ட் பொயட்ரி, டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் பொயட்டிக்ஸ், இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். என்னென்னா இது நியூ டாபிக், கேள்வி இதுக்குள்ளே புதுமையான கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ 10ஆம் தேதி முடிச்சாச்சா? 11ஆம் தேதி செகண்ட் செக்ஸும் த 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டி 11/9/2025 முடிக்கிறீங்க. யூனிட் 8 வந்து 12/9/2025 யூனிட் 8 வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப நெருக்கியாச்சு. லாஸ்ட் யூனிட் தான் லாஸ்ட்டாக வச்சுருக்கோம். அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு வந்து சில துணுக்குகளெல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஆரம்பத்துலேருந்தே இது கொஞ்சம் நான் வந்து டச் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா இது புது யூனிட்டு, கூடவே இதிலிருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டேஷன் நிறைய இருக்கிறதுனால இதிலிருந்து கேள்விகள் வந்து நல்லாவே வரும். எல்லாத்துக்கும் மேலே இதிலிருந்து கேள்வியை ஈஸியாக மார்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மெமரி பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனால் போதும். சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸா அதை கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் மெமரி பண்ணுங்கள். இதை டென்சஸா மெமரி பண்ண வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஸோ அதனால் இந்த யூனிட் கொஞ்சம் எளிமையானது. லாஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஆரம்பத்திலேருந்து இதுக்கான பயிற்சி அங்கங்கே தென்பட்டுகிட்டே இருக்கும். அப்படியே கூடவே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதை முடிச்சிடலாம். பிகினிங்லேருந்து ஒரு 1/2 hour பார்த்துட்டு வந்தாலே போதும். 10வது யூனிட் அப்படிங்கிறது உங்கள் கூட வந்துடும். ஸோ பிரேஸ், ஆண்டனியம்ஸ் அண்ட் சினோனியம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இதெல்லாம் 13/9/2025. ஸோ இங்கே ஹோமோஃபோன்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் பசங்க மாதிரி மெமரி பண்ணக்கூடாது. அங்கே அதுக்கான மீனிங் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா பல முறை நீங்கள் பயன்படுத்தப்பட்ட வேர்ட்ஸ் நிறைய வரனால மார்க் வாங்கிக்கலாம். சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அது பழக்கப்பட்டதாக இருக்கும். பிரேசஸும் அந்த மாதிரி தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாலே 13/9/2025 இந்த டாபிக் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 14/9/2025 காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஐடென்டிஃபைங் சென்டென்ஸ் பேட்டர்ன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், ஆர்டிகல்ஸ். 15ஆம் தேதி ஒரு நாள் முழுக்க கொடுத்துட்டேன். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸ்கூல் லெவல் புக்கில் இருந்து வரக்கூடியது தான். ஸோ இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். புக்கில் இருக்கிறது அப்படியே வரும். ஸோ அதனால் இதில் மார்க் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கணும். டென்சஸ் 16/9/2025 இதுக்கும் தனி நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணிட்டு போய் இது எழுத முடியாது. அண்ட் தென் வாய்ஸ், இதுக்கு தனி நாள் கொடுத்தாச்சு. 17/9/2025.
இங்கே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ஐடென்டிஃபைங் கரெக்டிங் அண்ட் எரர்ஸ் சேர்த்து கொடுத்துருக்குது. ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாம் படித்தாலே இந்த கரெக்டிங் எரர்ஸ் அப்படிங்கிறது கூடவே புரிஞ்சிக்கலாம். ஸோ 18/9/2025 இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. ஸோ 19/9/2025 யூனிட் 10ஐயும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம 10 யூனிட்டையும் முடிச்சாச்சு. நாம் வந்து இருக்கிற டேஸ் படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் இதுக்கு பயன்படுத்தியாச்சு. மீதி இருக்கிற நாளை நாம் வந்து மார்க் எக்ஸாமுக்கும் சப்ளிங் யூனிட் டெஸ்ட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டேட்டா வந்து இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஸ்ப்ரிங் லைனில் கொடுக்கக்கூடிய இந்த டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துன்னா இயர் பிளானில் இருக்கிற டேட்டை பேஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிற டேட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் கொடுக்க முடியுது. ஏன்னா டாபிக்ஸ் நிறையா இருக்கிறது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து நெருக்கமான ஷெட்யூல் கொடுத்து தான் இங்கே கொண்டு வர முடிஞ்சிருக்குது. ஸோ அதனால் பல முறை யோசித்து பல மடங்களை நான் திங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பிளானோட அப்ளை பண்ணி போட்ட ஷெட்யூலு நீங்கள் ப்ராப்பராக போனாலே போதும், ஜெயிச்சிடலாம், பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா முதல் 3 நாள் இங்கே வந்து சப்ளிங் யூனிட் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டே 1வது யூனிட்டு, 3வது யூனிட்டு, 7வது யூனிட்டு இது 3ஐயும் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. அதாவது 20/9/2025. ஏன்னா 19 நமக்கு வந்து யூனிட் டெஸ்ட் 10வது யூனிட் எழுதுறீங்க. 20ஆம் தேதி இது எழுதுறீங்க. 21ஆம் தேதி செகண்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, 5th யூனிட்டு, 8th யூனிட்டு இந்த 4 யூனிட்டையும் நீங்கள் ரீகால் பண்ணி 21/9/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. ஏன்னா மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் ஒரு ரீகால் வேணுங்கிறக்கா இது கொடுத்துருக்கேன். 6, 9, 10, 22/9/2025 முடிச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து மார்க் எக்ஸாம் இங்கே வந்து தொடங்குது. 23/9/2025 மார்க் எக்ஸாம் தொடங்குது. ஸோ லிட்ரேச்சருக்கான ஷெடியூல்லாம் கொடுத்தாச்சு. நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லியிருக்கேன். தினமும் நீங்கள் வந்து 1 hour ஜிகே, சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ இதுவே வந்து 80 நாள் அதில் வந்து நல்லா கவர் ஆயிரும். 70 நாளே கவர் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ நம்ம வந்து தமிழ் முடிச்சிடுவோம், முடிச்சுட்டு சைக்காலஜி வந்துடும், சைக்காலஜிக்கு அப்புறம் ஜிகே. ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸி தான். மார்க் எக்ஸாம் எழுதும்போது நாம் என்ன பண்ணிடுவோம், எல்லாமே முடிச்சாச்சு, மார்க் எக்ஸாமுக்கு நேராக போயாச்சு. மார்க் எக்ஸாம் தினமும் 2 மார்க் எக்ஸாம். இங்கே எல்லாம் காலையில் ஒரு மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க, மதியம் ஒன்று எழுதுறீங்க. எழுதிட்டு எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ணது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி என்ன மிஸ்டேக் பண்ணணும், ஏன் மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ரொம்ப எழுதி முடித்த உடனே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா இங்கே 12 மணி நேரம் ஒதுக்கிக்கணும். 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுங்க, 3 மணி நேரம் அதில் என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ 12 மணி நேரத்தில் 2 மார்க் எக்ஸாம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி மார்க் எக்ஸாம் 3 and 4, 23ஆம் தேதி 1 and 2, 24ஆம் தேதி 3 and 4, 25ஆம் தேதி 5 and 6, 26ஆம் தேதி 7 and 8, 27ஆம் தேதி 9 and 10. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எக்ஸாமோட 10 மார்க் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு டேட் இருக்கிறத பொறுத்து நம்ம 10 மார்க் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். ஒருவேளை அந்த 28/9/2025 டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குது தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், அல்லது வேறு ஏதோ நிர்வாக காரணம் தள்ளி வச்சாலும் மார்க் எக்ஸாம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களை அதுக்கப்புறம் டெய்லியும் உங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆங்கிளில் உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டே இருப்பேன். லூஸ் விட்டுற மாட்டோம், முடிஞ்சிருச்சு நீங்கள் பாய் பாய் எல்லாம் கிடையாது. உங்களை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் என் போராட்டம் எங்கள் கூட சேர்ந்து தான் இருக்கும். ஸோ நல்லா கடினமாக உழைங்க. இங்கே வந்து இந்த எக்ஸாம் எதிர்கொள்வது மிக எளிமை, ரொம்ப ரொம்ப எளிமை. இங்கே முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் போதும், வெற்றி என்பது மிக நிச்சயம். இந்த 79 days 27/9/2025 வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 79 days இருக்குது. 79 days-ஐ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. நிச்சயம் 100% உங்களுக்கு வேலை உறுதி. ஸோ இந்த ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துறது மிகவும் சவாலானது. யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயமானது, அவர்களுக்கு வேலையும் நிச்சயமானது.